ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. லைக் ஆஃப்டர் லாங் பிரேக், மேபி கிராஜுவேஷனோ இல்லை டிகிரியோ முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து டீச்சிங் ஃபீல்டில் இருந்தேன், பேங்கிங் ஃபீல்டில் இருந்தேன், இன்சூரன்ஸ் ஃபீல்டில் இருந்தேன். ஸோ நான் ஐடி ஃபீல்டில் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வர முடியும். ஸோ அது வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஈஸின்னு சொல்கிறாங்களே, இப்போ அதை நான் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஈஸி அப்படின்றது மேபி ஈஸி தான், மேனுவல் டெஸ்டிங் மட்டும் பண்ணிங்கன்னா. பட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் யாரெல்லாம் வரான்னு பார்த்தீங்கன்னா, 12th முடிச்சு என்ன டிகிரி பண்ணாலும் சரி, எந்த ஃபீல்டு இருந்தாலும் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் படிச்சுட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கம்மி தான் வரும். ஏன்னா நிறைய பேர் இருக்கான். 10 ஓப்பனிங் வந்து 10,000 பேர் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு பதில் நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங்கு, டெவாப்ஸு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எஸ்இஓ இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். ஒரு 1 வீக் ட்ரை பண்ணுங்கள். அந்த 1 வீக்கில் உங்களால் கேட்சப் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் அந்த லைனும் சூஸ் பண்ணலாம். ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் மட்டும் வரதுக்கு பதிலாக, ஏன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஆல்ரெடி மெனி பீப்புள். ஓகே, அதையும் மீறி எனக்கு அந்த ஸ்டஃப் இருக்குது, நான் ஆட்டோமேஷன் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னும் போது நீங்கள் வரலாம். ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர்.